அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர் இலவசம். We are teachers. We are teachers. We are teachers. We are teachers. We want equal pay. We want equal pay. We want equal pay. We want equal pay. We want justice. We want justice. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு வரோம். இது தேர்தல் காலம் என்பதால் இந்த ஜனவரி 8ஆம் தேதி முதல் சென்னை பள்ளிக்கல்வி வளாகத்தில் பணி நிரந்தரம் கோரிக்கையை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கைது நடவடிக்கையை கைவிட்டு திமுகவோட தேர்தல் வாக்குறுதி 181 படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்க கோரிக்கை. ஆனால் ஆட்சி முடிய உள்ள நிலையிலும் முதலமைச்சர் இந்த திமுகவோட தேர்தல் வாக்குறுதிக்கு அரசாணை போட்டு பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படின்னு அறிவிக்காம காலத்தை கடத்திட்டு இருக்காரு. இந்த நிலையில இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக வெறும் 2500 ரூபாய் சம்பள உயர்வை அறிவிச்சு அமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. இந்த 2500 ரூபாய் சம்பளத்தை வச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியாது என்பது அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். இதனால கிடைக்கிற 15,000 ஒருபோதும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்காது அப்படின்னு எங்களோட போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். எனவே முதலமைச்சர் அவர்கள் இந்த 12,000 குடும்பங்களை மேம்படுத்தணும்னா இந்த திமுகவோட தேர்தல் வாக்குறுதி 181 உடனே நிறைவேற்றி அதுக்கு அரசாணை வெளியிட்டு அதை அரசோட கொள்கை முடிவா அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் பகுதி நேர ஆசிரியர்கள் 12,000 பேரோட ஒரே கோரிக்கை. பணி நிரந்தரம் முழுமையான தீர்வை கொடுக்கும். இது போன்ற சம்பள உயர்வு என்பது ஒரு நாடகம். இதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமா தற்காலிக வேலையில் இருக்கோம். இதுல எந்த ஒரு அரசு சலுகைகளும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த நிலையில இந்த போராட்டத்திலே ஒரு ஆசிரியர் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் என்கிற பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியர் முதலமைச்சர் இன்னும் பணி நிரந்தரம் செய்யலையே அப்படின்னு நினைச்சு வருந்தி விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இன்னமும் முதலமைச்சர் அந்த இறந்து போன கண்ணன் ஆசிரியர் குடும்பத்துக்கு அரசு சார்பா நிவாரணத்தை அளிக்காம உள்ளாரு. அதுபோல அவர் மனைவிக்கு வேலை கேட்டு கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த கோரிக்கைக்கும் ஒரு அறிவிப்பு வெளியில்லை. அதனால பணி நிரந்தரம் செய்யலைங்கிற விரக்தியால தான் இன்னைக்கு பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை இன்னும் வேடிக்கை பார்க்காம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர்கள் உடனடியா இந்த 12,000 பேருக்கான அந்த பணி நிரந்தர கோரிக்கையை ஒரு அரசு அறிவிப்பா வெளியிட்டு எங்களை பணி நிரந்தரம் செய்யணும். இனியே காலதாமதம் பண்ணாதீங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம போனா அது திமுகவோட வரலாற்றுல பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்திடும். அதுபோல முதலமைச்சர் அவர்களுக்கும் இது ஒரு நிச்சயமா பணி நிரந்தரம் செய்யலைன்னா அவர் கெட்ட பேர் தான் ஏற்படுத்தும். அதனால இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க முழு தீர்வா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யணும். இதுதான் மீண்டும் மீண்டும் போராட்டத்தை முடிவு கொண்டு வரதுக்கான ஒரே தீர்வு. அதனால இனியும் தாமதிக்காத இந்த 11 நாளா நடந்துட்டு இருக்க போராட்டத்தை உடனடியா முடிவு கொண்டு வர பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும். இதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது முதலமைச்சர் கொடுத்த ஒரு வாக்குறுதி. அவரோட வாக்குறுதிக்கு அரசாணை வெளியிடுவது தான் ஒரு பெருமை சேர்க்கும், அழகு. அதனால இது எத்தனை முறை எங்க கோரிக்கை நீங்க காலம் தந்துவீங்க. இது 12,000 குடும்பங்கள் மத்தியில
பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அதனால இந்த 2500 ரூபா சம்பள உயர்வுங்கிற விஷயத்த நாங்க கண்டுடைப்பா தான் எடுத்துக்கிறோம். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அரசு சலுகைகள் வேணும், காலமுறை சம்பளம் வேணும். அப்படி இருந்தாதான் இனி எஞ்சி உள்ள வாழ்க்கை காலத்தை நல்லபடியாக எங்களால் நடத்த முடியும்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு மீண்டும் பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக இந்த கோரிக்கையை வலியுறுத்துறோம். இந்த 12,000 குடும்பங்களுக்கும் திமுக ஆட்சி காலத்திலேயே அந்த பணி நிரந்தரம் அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடணும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வார். நன்றி. செந்தில்குமார், பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர்.